நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னடா லக்ஷ்மி செத்ததுக்கு அப்புறமா அடங்க மாட்டியா? எதுக்கு மறுபடியும் இங்க வந்த? ஏன் பாட்டி நீங்க இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க? நான் மேலங்குடத்தோட சம்பந்தியாச்சே. மரணம் நடந்தாலும் கல்யாணம் நடந்தாலும் சரி, சம்பந்தி தானே முன்னாடி இருந்து எல்லாத்தையும் நடத்தணும். நீ யாருக்காக இதை எடுத்துக்கிட்டு இங்க வந்திருக்க? எனக்காக எடுத்துட்டு வந்தியா? உங்களுக்கு இந்த மலர் வளம் எல்லாம் இனிமேல் தேவையே இல்லை. இதை நான் விஜயலட்சுமிக்கு வாங்கும்போது ஒன்னு எக்ஸ்ட்ராவா வாங்கினேன். அப்படின்னா இதை யாருக்காக நான் வாங்கினேன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியல. படுபாவி, நீ இந்த அளவுக்கு மோசமானவனா இருப்பேன்னு நினைக்கலடா. யாருமே இல்லாத ஒரு வயசு பொண்ணுகிட்ட இப்படி நடந்துக்கிறியே, நீ ஒரு ஆம்பளையாடா? இங்க பாரு கழுவி, உங்க வயசுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். ஆனா உங்க வாயிலிருந்து வர வார்த்தையால அதை இல்லாம பண்ணிடாதீங்க. அவையங்க, இது அவளுக்கானது. மரியாதையா வெளியில போடா. என் பொண்ணை நீதான் கொன்னிருப்பேன்னு எனக்கு தெரியும். உள்ள இருக்கிறது அவளோட பாதி ஜீவன்டா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ அவ கிட்ட போக முடியாதுடா. தேவையில்லாத டென்ஷன் பண்ணாத கழுவி. உங்களோட கோம திமிரு இருக்கிற ஒருத்தியோட காரியத்தை முடிச்சுட்டு தான் நான் இங்க வரேன். அவளோட பாதி உயிர் இப்ப உள்ள இருக்கிற நீங்க தானே இப்ப என்கிட்ட சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது அங்க ஒரு வளையத்தை வச்சுட்டு இங்க ஒரு வளையத்தை இங்க இருக்கிற அவளோட நெஞ்சில வச்சுட்டு தானே நான் மறுவேளை பார்க்கணும். அதை வச்சுட்டு தான் அந்த வாசம் இங்க இருந்து போவான். வாசவா, இந்த மாதிரியெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்காத. நீ இப்படி செய்யற அளவுக்கு அந்த பொண்ணு உனக்கு என்னடா துரோகம் செஞ்சா? அத பத்தி உங்ககிட்ட சொன்னா உனக்கு கொஞ்சம் கூட புரியாது கழுவி. தலையில அடிபட்டு செத்து கிடந்த என் மகனை நினைச்சு பார்க்கும்போது இந்த மனசுல அடிக்கடி வந்து போற சில முகங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த உள்ள இருக்கிற பொண்ணோடது. விஜயலட்சுமிக்கு அங்க இருக்கிற பொண்ணுக்கும் ஒன்னா மலர் வளையம் வைக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். இத அவ முன்னாடி வைக்காம போன எனக்கு தூக்கம் வராது. தள்ளிப்போ கழுவி. முடியாது, முடியாதுடா. நான் உன்னை விட மாட்டேன். தள்ளிப்போ கழுவி. என்னம்மா ரெஸ்டா? விஜயலட்சுமியோட முகத்தை உங்ககிட்ட காட்டக்கூடாதுன்னு சொன்னது நான் தாண்டி. அதுக்கப்புறமா உயிர் போயிடுன்னு எனக்கு தெரியும். உயிர் இல்லாத உடம்புக்கு தானே மலர் வளையம் வைப்பாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன பார்க்கும்போது உன் தங்கச்சி உனக்கு ஞாபகம் வருதுன்னு சொன்னல. இப்ப நீ அவளை நினைச்சு பாக்குறியா? இருந்தா சொல்லுடி. சொல்லு. உன் தங்கச்சிய பார்க்கணுமா என்ன? அவ இருக்கிற இடத்துக்கு நீ போகணுமா என்ன? சொல்லுடி. டேய் நிறுத்துறா. ஒரு சின்ன பொண்ணு கிட்ட போய் காட்டுறியா உன் வீரத்தை? இந்த பாவத்தை எல்லாம் நீ எங்கடா கொண்டு போய் தீர்க்க போற? இதெல்லாம் ஒண்ணும் பாவம் இல்ல கேள்வி.
என் மகனோட ஆத்மா சாந்தி அடையதோ இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தடுக்க வந்த உன்னை அப்படியே வெட்டி போட்டுருவேன். இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியுமாடி? இன்னைக்கு என் மகனோட பிறந்த நாள். அவனோட 27வது பிறந்த நாள். நிம்மதி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்க அவனோட ஆத்மாவுக்காக இதை நான் பண்ணி அவனுமா இல்லையா? கடவுளே கடவுளே, எங்கேயுமே நடக்காத ஒரு காரியத்தை இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கானே, நீயும் பார்த்துக்கிட்டு இருக்கியே. மேலங்குளத்துல 3 நாள துக்க நாள அனுசரிக்க போறாங்க. வேணும்னா நீங்களும் அங்கிருந்து 3 நாள் அனுசரிக்கலாம். 80 வயசுல உங்களோட பேத்திக்கு நீங்க காரியம் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கீங்க. நீ எல்லாம் மனுஷனே கிடையாதுடா, ராட்சச ஜென்மம் அனுபவிக்க போற. நான் கண்ணு மூடுறதுக்குள்ள என் கண்ணு முன்னாடியே நீ துடிச்சு சாவடா. அப்படி ஒரு காரியத்தை நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான்டா கண்ணை மூடுவேன். இந்த உலகத்துல தெய்வம்னு ஒண்ணு இருக்கிறது உண்மைன்னா அது நடந்தே தீரும். அதையும் நான் பாக்குற கேள்வி. இந்த வாசவன் இந்த ஊர்ல தான் இருப்பான். இதுக்கப்புறம் உன்னையும் இந்த பொண்ணையும் ஒரே குழியில போட்டு நான் புதைக்க தான் போறேன். கிருஷ்ணா, கடவுளே ஏன் சோதிக்கிற? இதையெல்லாம் பார்க்கணும்னா என்னை விட்டு வச்சிருக்க. என் லக்ஷ்மிக்கு பதிலா என்ன நீ கூட்டிட்டு போயிருக்கலாமே. மடி, ஆண்டியோட சாவை பத்தி பேப்பர்ல என்னப்பா வந்திருக்கு? அது ஆக்சிடென்ட் தானா இல்ல? என்னால அதை படிக்க முடியாதும்மா. இந்தா நீ படிச்சுக்க. மேலங்குளத்து விஜயலட்சுமி கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. மேலங்குளம் குரூப் ஆஃப் கம்பெனியோட முன்னாள் மேனேஜரான விஜயலட்சுமி நேத்து நடந்த ஒரு கார் ஆக்சிடென்ட் விபத்துல இறந்துட்டாங்க. மரணத்துல எந்த சந்தேகமும் வரக்கூடாதுன்னு நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க வேலை தான். இதனால போலீஸ்க்கு ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. அது ஒரு கார் ஆக்சிடென்ட்னு சொல்லி அவங்க ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலாம் இல்லையா? இருந்தாலும் அக்கா கவனக்குறைவா வண்டி ஓட்டினாங்கன்னு சொன்னதுல என்னால நம்ப முடியல. அது ஒரு கொலைதான்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். அப்படி இருந்தா விஜயலட்சுமி ஆண்டியை யாரு கொலை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது வந்து போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த மரணத்துல நமக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லணும். இப்ப என்னன்னா அவங்க தான் முதல்ல சொல்லிட்டாங்களே எங்களுக்கு சந்தேகமே இல்லைன்னு. அவங்களே சந்தேகப்படாதப்ப நீங்க ஏன் சந்தேகப்படுறீங்க? தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நீங்க கண்டபடி நினைச்சுக்கிட்டு அதோட தேவையில்லாத வேலைகளையும் உங்க தலையில தூக்கி வச்சுக்காதீங்க. தேவையில்லாததா? என் அக்காவுடைய சாவை பத்தி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜெயில இருக்கிற நம்மளுடைய பையனுக்காகத்தான் எங்க அக்கா செத்து போனாங்க. அது தெரியுமா உனக்கு? அவன் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவங்க. அதனால தானே அப்படி ஒரு கொலை அவன் பண்ண வேண்டியதா இருந்தது. இப்ப பாருங்க,
அவனுக்காக ஏதாவது செய்யணும்னு புறப்பட்ட அக்காவும் இறந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் அதை சாக்கா வச்சு நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா அப்புறம் நம்ம குடும்பத்துல என்ன நடக்கும்னு உங்களால ஏதாவது சொல்ல முடியுமா? நமக்கு இன்னும் 2 பொண்ணுங்க இருக்காங்க, அதை நீங்க மறந்துடாதீங்க. மூத்தவளை என் அண்ணனோட வீட்டுக்கு நான் ஏன் அனுப்பி வச்சேன்னா அங்கேயாவது அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைஞ்சு நல்லபடியா இருப்பான்னு தான். அது மட்டும் இல்லாம கொலை பண்ணிட்டு ஜெயில இருக்கிற ஒருத்தனோட குடும்பத்துல இருந்து யாராவது பொண்ணு எடுக்க வருவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போதுமா, என்னையும் அக்காவையும் இங்க இருந்து எங்க அனுப்பினாலும் சரி, நாங்க 2 பேரும் அசோக் அண்ணனுக்கு தங்கச்சிங்க தான். எங்க 2 பேரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க யாராச்சும் வந்தாலே போதும். கல்யாணம் பண்ணிக்காத பொண்ணு இந்த உலகத்துல வாழ முடியாதுன்னு சட்டம்லாம் எதுவும் இல்லைல்ல. அப்பாவும் அம்மாவும் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் நீங்க இப்படி எல்லாம் சொல்ல முடியும். அவங்க இல்லாம போகும்போதுதான் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். விஜயலட்சுமி அக்கா நம்ம குடும்பத்துக்காக நிறைய பண்ணிருக்காங்கன்றது எனக்கும் தெரியுங்க. அதுக்கான நன்றி என் மனசுல இருக்கு. இப்ப அவங்களும் இறந்துட்டதால நமக்கு உதவி பண்ண யாருமே இல்லாம போயிட்டாங்க. இனி மீதி இருக்கவங்களையும் பகைச்சுக்கிட்டு நம்மளால எப்படி வாழ முடியும்ன்றத கொஞ்சம் யோசிங்க. நீ சொல்றது எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. ஆனா நான் ஒரு ஆம்பளை இருக்கேன்டி. மேலங்குளத்து விஜயலட்சுமியோட ரத்தம் தான் எனக்குள்ளேயும் ஓடுது. அதனாலதான் என் அக்காவுடைய சாவுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிக்காம என்னால கண்டிப்பா தூங்க முடியாது. அதுக்காக எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நான் ஏத்துக்குவேன். நீ என் பொண்டாட்டிங்கிறது உண்மைன்னா நீயும் என் பேச்சை கேட்டுதான் ஆகணும். அப்படி நீ கேட்கலன்னா உன் பெரிய பொண்ண உன் அண்ணனோட வீட்டுக்கு அனுப்பிச்ச மாதிரி நீயும் அங்க போயிடலாம். இவ எனக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு உறுதியா நம்புறேன். நீங்க விடுங்கப்பா, அம்மா எப்பவும் இப்படிதானே உங்களுக்கு தெரியும்ல. நாளைக்கு வரப்போறது நினைச்சுதான் இவங்க இப்படி சொல்றாங்க. உங்க மனசுக்கு தோன்றத நீங்க பண்ணுங்கப்பா. இல்லனா விஜயலட்சுமி ஆண்டியோட ஆத்மா சாந்தி அடையாது. எனக்கு பாட்டியும் கிருஷ்ணாக்காவையும் நினைச்சுதான் டென்ஷனா இருக்கு. அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல கூட அங்க யாருமே இல்ல. நான் அவங்களுக்கு துணையா இருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்க நாங்க கொண்டு போய் விடுறீங்களாப்பா? இங்க பாருமா, அப்பாவோட மனசை புரிஞ்சுக்க நீயாவது இருக்கே, எனக்கு அது போதுமா. நீ ரெடியா இரு, நாம அங்க போலாம். இங்க பாரு, நன்றி இருக்க இடத்துலதான் நன்மை வரும். செய்யற எல்லா வேலைக்கும் பலன் கிடைக்கணும்னு ஆசைப்படுறதெல்லாம் நன்மை இல்ல. மனுஷனா பிறந்தா சில கடன்களும் கடமைகளும் இருக்கும், இருந்தே ஆகணும். என்னண்ணே, இந்த அம்மா இறந்தது ஆக்சிடென்ட் நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க. விசாரணைலாம் பண்ண மாட்டாங்களா? அவங்க சாவில் சந்தேகம் இருக்குன்னு யாராவது சொன்னாதான் போலீஸு சூட்டோட சூடாக விசாரணை பண்ணுவாங்க. இப்போ என்னடான்னா பாரம் ஒழிஞ்சுதுன்னு அந்த பசங்க அவங்க அம்மாவோட சிதைக்கு தீய வச்சுட்டானுங்க. நீங்கள் போயிருந்தீங்களாண்ணே? ஏய், நான் போகலப்பா. செத்த இடத்துல இருந்து பாடி எடுக்கும்போது நான் பார்த்தேன். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு வீட்டில் போய் பார்க்கணும்? அந்த பொண்ணை பார்த்தா தான் பாவமாக இருக்குண்ணே. இதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணுவா? ஆனால் உண்மையிலேயே அந்த பொண்ணு அவங்களுக்கு யாருன்னு? அவங்கள விட்டுட்டு போன புருஷனோட இன்னொரு பொண்டாட்டிக்கு பிறந்த பொண்ணு அவளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு தான் அவங்க பசங்களை எதிர்த்துட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அந்த லேடி எப்படி வாழ்ந்தவங்க? அவங்க இங்கே வந்து வாழணும்னு அவசியம் இருக்கா என்ன? அபிமானமும் தன்னம்பிக்கையும் இருக்கிறவங்க தான் அப்படி இருப்பாங்க. இருக்கிற எல்லாத்தையும் பசங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு அவங்க அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணும் பாட்டியும் என்னதான் பண்ணுவாங்க? விஜயலட்சுமியோட பசங்க அவங்கள சும்மா விடுவாங்களா என்ன? கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கிறவங்களா இருந்தா அவங்க அம்மாவுக்காகவாவது அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு போகட்டும்னு விட்டுறணும். விஜயலட்சுமி மேடம் அந்த அளவுக்கு அந்த பொண்ணு மேலே பாசம் காட்டினாங்க. அவங்க பெத்த பொண்ணு மாதிரியே பார்த்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணோட கதி என்ன ஆகுமோ தெரியல. எவ்வளோ ஆச்சு? 70 ரூபா சார். இந்தாங்க சார். இங்க யாரையுமே காணுமேமா.
நேத்து ராத்திரியே நாம யாராவது ஒருத்தர் இங்க வந்திருக்கணும். நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொன்னேன்ப்பா, என்ன நீங்க இங்க கொண்டு வந்து விட்டுருந்தீங்கன்னா நான் இவங்க கூட இங்க இருந்திருப்பேன். உன் அம்மா சம்மதிக்காததால தான் நான் இங்க வரல. அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி விடுவா? நீங்க எப்பவுமே அம்மாவை பார்த்து பயப்படுங்க. பாட்டி, அச்சுதா, என்னோட லட்சுமி. என்ன பாட்டி இதெல்லாம்? என் அக்கா போனதுல எனக்கும் வருத்தம் இருக்கத்தானே செய்யும். என்னையும் என் குடும்பத்தையும் தாங்கி நின்னவ உடஞ்சிட்டா. இதுக்கப்புறம் நாம என்ன பண்ணணும்னா, அந்த ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு ஏதாவது செய்யணும். அது எல்லாத்தையும் செய்ய வேண்டியது அவங்க தான். விஜயலட்சுமியோட காரியத்தை அவங்க செய்யறாங்களா இல்லையான்னு தெரியலையே. மற்றவங்கள நம்ப வைக்கிறதுக்காக சும்மா சாங்கியத்துக்கு ஏதாவது செய்வாங்க. நான் அதுக்கப்புறம் அங்கே போகவே இல்லை பாட்டி. நீ அங்க போயிட்டு வந்திருக்கணும். நீ அவங்களுக்கு தாய்மாமன் இல்லையா? இனி அவங்க என்ன செய்யணும்னு நீதான்ப்பா சொல்லி கொடுக்கணும். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தோணுது பாட்டி. மனசளவில் செய்யாத எந்த ஒரு காரியமும் ஆத்மா கிட்ட போகாது பாட்டி. மேலங்குளத்து விஜயலட்சுமிக்கு அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் அவங்க ஆத்மாக்கு நாம கொடுக்குற மிகப்பெரிய புண்ணியமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லக்ஷ்மியோட மரணத்துல எனக்கும் சந்தேகம் இருக்கு அச்சுதா. காரோட தண்ணிக்குள்ள போயிருக்கா. அப்படியெல்லாம் நடக்காதுன்னு எனக்கு நிச்சயமா தெரியுது. கொஞ்ச நாளாவே அவளுக்கு எதிரிங்க அதிகமா இருந்தது. அந்த வாசவனும் மற்றவங்களும் இந்த வீட்டுக்கு வந்து சண்டை போட்டுட்டு போயிருக்காங்க. அசோகனோட கேஸை திரும்ப எடுத்ததுனால வாசவன் லக்ஷ்மி மேல ரொம்ப பகையா இருந்தான். இது எல்லாத்தையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது பாட்டி. அம்மாவுடைய மரணத்துல சந்தேகம் இருக்குன்னு அவங்க பசங்க தான் முடிவெடுக்கணும். இருந்தாலும் நான் மேலங்குளத்து வரைக்கும் போயிட்டு வரேன். அது வரைக்கும் இவ இங்கே இருக்கட்டும். நான் வந்ததுக்கு அப்புறம் கூட்டி போறேன். உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு யாராவது வேணும் இல்லையா? எங்களுக்கு சாப்பிட எதுவும் வேண்டாம் அச்சுதா. அவளை பாத்தியா? அந்த பொண்ணு எப்படி ஆயிட்டான்? அவ முகத்தை இவளை கடைசியா பார்க்க விட்டுருந்தாங்கன்னா, அவளை அங்கேயே கதறி அழ விட்டுருந்தாங்கன்னா, என் பேத்தியோட நிலைமை இப்படி ஆயிருக்காதே. அங்கேருந்து வந்ததும் இப்படி உக்காந்தவதான். அவளுக்கு ஆறுதல் சொல்லக்கூட என்னால முடியல அச்சுதா. நான் என்ன செய்வேன்? நீ இவளை எங்கேயாவது கூட்டிட்டு போய் இவ மனசை கொஞ்சம் மாத்த ட்ரை பண்ணுப்பா. அவ மனசுல இருக்கிறதெல்லாம் அழுது தீர்த்தாலே போதும். அவ ஏதாவது பேச மாட்டாளான்னு நான் இருக்கிறேன்ப்பா. பாட்டி நீங்க பயப்பட வேண்டாம். கிருஷ்ணக்காவை நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன் பாட்டி. அச்சுதா, நீ ஜோசியரை பார்த்து லட்சுமியோட பேர்ல சில விஷயங்களை கேட்டாகணும். ஆயுசு முடிஞ்சுதா அவ போனாளான்னு தெரிஞ்சுக்கணும். இது துர்மரணம் பாட்டி. ஆயுசு முடியாம நடந்திருக்குன்னு நம்மளால யூகிக்கத்தான் முடியும். இருந்தாலும் ஜோசியரை பார்த்து கேட்டா ஏதாச்சும் பரிகாரம் சொன்னாதான் நம்ம செய்யலாம்.
அப்படி எதுவும் சொன்னா கிருஷ்ணா கையால தான் செய்யணுப்பா. ம். அவளோட கையால ஒரே ஒரு உருண்டை சோறு மட்டும் வச்சா லக்ஷ்மிக்கு அந்த சந்தோஷத்தை தவிர வேற எதுவும் இல்லை. பார்க்கலாம் பாட்டி. நான் இப்போ மேலங்குளம் வரைக்கும் போயிட்டு வரேன். அங்க என்னன்னு பார்த்ததுக்கப்புறம் நாம ஏதாச்சும் பண்ணலாம். ம். ஆ. அக்கா இங்க உட்காருங்க அக்கா. இப்படியே இருந்தா சரிப்பட்டு வராது. என்னக்கா இதெல்லாம்? அப்பா சொன்னதை நீங்க கேட்டீங்க இல்லையா? லக்ஷ்மி ஆண்டியோட சாவுல அப்பா சந்தேகப்படுறாருக்கா. உங்களுக்கும் அது தோணுதா என்ன? உங்க அம்மா ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனாங்கன்னு. இல்ல, அது உண்மை இல்லைன்னு உங்களுக்கே தெரியும்லக்கா. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? உங்களோட அம்மாவுக்காக நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்களா என்ன? உங்களுக்காக தானக்கா அம்மா இறந்து போனாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.